மெல்ல உண்ண உகந்ததாக மாறிவிட்ட இந்த கிழங்கை அந்த முதியவர் அழகாக உண்பதற்கு இதமாக மேல் தோலை நீக்கி கொண்டிருக்கிறார். ஐயா, ஒரு சின்ன கிழங்கு எடுத்து அதை அப்படியே உடச்சி காட்டுங்க, பார்க்கும் எப்படி இருக்குதுன்னு. இந்த தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன கிழங்கு எடுத்து ரெண்டாக உடச்சி காட்டுங்க. நல்ல பூ மாதிரி வெந்துடுதுங்க. இதுதான் வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் அரிய கிழங்கின் வகையான சிறுவள்ளி கிழங்கின் தன்மை. மெல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரும் இந்த கிழங்கை வருடத்திற்கு ஒரு முறை தான் கிடைக்கும். வாங்கி உண்டு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என் உறவுகளே. தொடர்ந்து அழகுத்தமிழ் கவிதை கழகம் இதுபோல் நன்னலம் கருதும் காட்சிகளாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. நன்றி. இதை பிறருக்கும் பகிர்ந்து நலம் பெற வளம் பெற செய்யுங்கள். உடலுக்கு அடுப்படியில் சமைத்துண்டு மகிழும் நிலை வேண்டும். அது இக்காலத்தில் மெல்ல மருகி கொண்டிருப்பதால் இந்த அடுப்பில் சமைத்து உண்ணும் முறை தொடர வேண்டும். இந்த அழகான பழமை நம் வாழ்வதற்கு எப்பொழுதும் பெருமை. இந்த பெருமையான முறையை கற்று சமைத்துண்டு பழகுவோம். வாழ்க்கை அழகென்று அனைத்து பதிவுகளும் நான் உரைப்பதுண்டு. இன்று ஒரு மாறுபட்ட கோணத்தில் கிராமத்தின் காட்சிகளில் விளையும் வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் இந்த சிறுவள்ளி கிழங்கை அவித்துண்ணும் செய்முறையை இதற்கு முன் 2 பதிவுகளாக பதிவு செய்துள்ளேன். இது இறுதி பதிவு. நன்கு அவித்து வைக்கப்பட்ட கிழங்கு. இதன் தன்மைகளை பாருங்கள். இதுபோல் உங்கள் வீடுகளிலும் சமைத்துண்டு உடல் ஆரோக்கியத்தை பெறுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை அழகு, வாழ பழகு. அது இயற்கையோடு சார்ந்து வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தினம் இதுபோல் இயற்கை காட்சிகளின் வாயிலாக என் பதிவுகள். வாழ்க்கை அழகாக மாற வேண்டும். அதற்கேற்ற போல் நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை அழகு. இதுபோல் இயற்கையான அடுப்பில் சமைத்து உண்ணும் பழக்கத்தை கொள்ளுங்கள் என் உறவுகளே.